ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கியூபிட் டேல்ஸ். இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனல்ல உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு அதிகமா நினைக்கிறதுனால அதோட ப்ரொசீடிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமலே நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ டிவோர்ஸ்ல எத்தனை வகையான டிவோர்ஸ் இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் வகையான டிவோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ். அதாவது கணவனும் மனைவியும் மனம் ஒத்து இனிமேல் எங்களால வாழவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ஒரு வழக்கறிஞர் கிட்ட போயிட்டு அணுகிறது தான் மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ். இந்த வகையான டிவோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே பெட்டிஷன் தான் நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணப்படும். இன்கேஸ் ஒருவேளை கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைய யார் பார்த்துக்கிறது, ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுறது, எப்படி மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஒரே பெட்டிஷன்ல கொடுக்கப்படும். அதே மாதிரி மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கணவனும் மனைவியும் மனம் விட்டு பிரியறதுனால அதிகப்படியா கவுன்சிலிங் அதெல்லாம் இருக்காது. ரொம்பவே கம்மியான வழிமுறைன்னு தான் சொல்லணும். இரண்டாவது வகையான டிவோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டெஸ்டட் டிவோர்ஸ். அதாவது ஒரு கணவனோ மனைவியோ ஒருத்தர் தங்களுக்கு விவாகரத்துக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, இன்னொருத்தர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு விவாகரத்து வேணும்னு நினைக்கிற கணவனோ மனைவியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கறிஞர் அணுகி நீதிமன்றத்தின் மூலமாக குருவல்டி பேசிஸ்லயோ இல்லை அவங்களுக்கு நடந்த கொடுமைகளையோ பேசிஸ்ல அவங்க ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுவாங்க. இதற்கு இந்த கேஸ் முடியறதுக்கு பல நாள் ஆகும். அதே மாதிரி மூணாவது வகையான டிவோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீடியேஷன் டிவோர்ஸ். அதாவது ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூணாவது நபர் இந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய சமரசமா முடிக்க முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு ஃபர்தரா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சமரசம் ஏற்படுதா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லாட்டி வழக்கறிஞர் மூலமா அணுகி ஃபர்தரா அதை டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு எடுத்துட்டு போவாங்க. நீங்க இன்னைக்கு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கீங்கன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, லீகல் கவுன்சிலிங். அதாவது ஒரு வழக்கறிஞர்கிட்டயோ இல்ல என்ன மாதிரி ஒரு பர்சன் கிட்டயோ நீங்க உங்க லீகல் கன்சல்டேஷனை எடுக்கிறது மிகவும் முக்கியம். கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பத்தி நமக்கு, அதாவது விதிமுறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு விவாகரத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது நிறைய இமோஷனல் ட்ராமா, அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாக்குற ஒரு விஷயமா விவாகரத்து வழக்குகள் இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே ரொம்பவே புரிஞ்சுக்கணும். விவாகரத்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிற கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். விவாகரத்துக்கு நீங்க போறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலை மிகவும் தெளிவா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா ஸ்ட்ரெஸ், அன்சைட்டி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் விவாகரத்து வழக்குக்கு போகும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் அதை எப்படி நாடுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால இந்த லீகல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு மிகவும் உறுதுணையா இருந்து என்ன மாதிரி வழிமுறைகள், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும், ஒரு லீகல் கவுன்சிலர் கிட்ட, அதாவது கோர்ட் மூலமா பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் லீகல் கவுன்சிலிங்ல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே தெரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு நீங்க டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆணாகவோ இல்லை பெண்ணாகவோ இருந்தீங்கன்னா முதல்ல கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் என்ன, அதை எப்படி அணுகணும், உண்மையிலே இந்த ஒரு கேஸ் விவாகரத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு போகும். மேலும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்க மறக்காம டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நோக்கி நீங்க பயணம் செய்யறது மிகவும் முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.